வணக்கம். சுடர் மீடியா தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். நடிகர் விஜய் இன்னைக்கு அவரோட தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் தின விழாவை மாமல்லபுரத்துல நடத்தினாரு. அதே சமயம் அவரோட மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல ஏற்கனவே அவங்க விவாகரத்து வழக்கு தொடர்ந்தாங்க. அது கூட இன்னைக்கு புதுசா ஒரு மனுவையும் கொடுத்துருக்காங்க. சங்கீதாவோட மனுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து 26 வருஷமா அவர் கூட குடும்பம் பண்ணி 2 பிள்ளைங்களை பெத்து வளர்த்துருக்கிறேன். விஜய் கிட்ட இருந்து நான் சுமூகமாவே, அதாவது 2 தரப்பும் ஒத்துக்கிட்டு மியூச்சுவலா டைவர்ஸ் வாங்க தான் நான் விரும்பினேன். அதுக்கு அவர் ஒத்துக்கல. அதுக்காக தான் நான் வந்து ஃபைட் பண்ணி வாங்க வேண்டிய நிலைமையில நான் வந்து மனு தாக்கல் பண்ண வேண்டியிருந்தது. ஆனா பிரிட்டனோட குடியுரிமை பெற்று நான் இப்ப லண்டன்ல வசிச்சுட்டு வர்றதுனால எனக்கு வந்து சென்னையில தங்கறதுக்கு வீடு இல்லாம நான் தவிக்கிறேன். நான் இந்த வழக்கு முடியிற வரைக்கும் எனக்கு வந்து நான் நீலாங்கரை வீட்டுல வந்து தங்கணும் அப்படின்னு நான் போனப்ப என்னை வந்து அவர் வீட்டுக்குள்ள அனுமதிக்க மறுக்கிறாரு. அவங்களோட வழக்கறிஞர்களை விட்டு எனக்கு வந்து மிரட்டல் விடுக்கிறாரு. அதனால எனக்கு இந்த வழக்கு முடியிற வரைக்கும் அந்த நீலாங்கரை வீட்டுல என்னோட வீட்டுல தங்குறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. அதை வந்து என்னை அவர் தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கணும். அதுக்கப்புறமா கோடி கோடியா சம்பாதிக்கிற விஜய் அவரோட சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி எனக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் நியாயமான அதிக அளவிலான ஒரு ஜீவனாம்சத்தை கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிடணும் அப்படின்னு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லி அவங்க ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களோட மனுவில் குறிப்பிட்டிருந்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அவருக்கும் நடிகைக்குமான அந்த உறவை நான் தட்டி கேட்டப்ப அவர் என்ன வந்து பல வகையில குடும்ப வன்முறை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத முதல் மனுவிலேயே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பேசாம தவிர்த்தாரு, வீட்டுக்குள்ளேயே என்னை வந்து தனிமைப்படுத்தி வச்சாரு, வெளியில போக விடல, எனக்கு வந்து பணம் கொடுக்கல, நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டிய எந்த உரிமைகளையோ சலுகைகளையோ அவர் வந்து தர மறுத்தாரு. அந்த நடிகையோட சேர்ந்து அவர் வெளியூர்கள்லயும் வெளிநாடுகள்லயும் சுத்தும் போது அவங்க வெளியிடுற புகைப்படங்களால எனக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் ரொம்ப அவமானமா இருந்தது. இதையெல்லாம் அவங்க வெளியிடாம ஒரு தடுக்க கூட இல்லை. இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்க போனா கடந்த 2018ஆம் ஆண்டுல உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்குல அவங்க என்ன தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2 வயது வந்த 2 பேர் அவங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலுமே கூட அவங்க சம்மதிச்சு அவங்களுக்குள்ள ஒரு உறவுல இருந்தாங்கன்னா அது வந்து தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சட்டத்தையே வந்து மாத்தினாங்க, சட்டப்பிரிவையே மாத்தினாங்க. அதனால இப்போ அந்த சட்டம் இவங்களுக்கு சாதகமா இருக்குது அப்படிங்கிறதுனாலதான் சங்கீதா விவாகரத்து மனு வெளியில வந்ததுக்கு அப்புறமா விஜயும் திரிஷாவும் ரொம்ப அவங்கள வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குற விதமா அவங்க வந்து ஒரு கல்யாணத்துக்கு அண்மையில ஒரு கல்யாணத்துக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரே விதமான உடை அணிஞ்சுக்கிட்டு ஒரு கணவன் மனைவி மாதிரி வந்தாங்க. இதுக்கு அப்புறமா தான் சங்கீதா இந்த இன்னொரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இது இப்ப அதாவது ஏற்கனவே உள்ள குடும்ப வன்முறை அப்படிங்கிற அந்த சட்டத்தின் கீழே இவங்க வந்து வழக்கு தொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுல வந்து தண்டனை கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் விஜய்க்கு அதிகமாவே இருக்கு. இந்திய தண்டனை சட்டம் அப்படி இருந்தத புதுசா பேர் மாத்தினாங்க இல்லையா, பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்லி. அந்த பிஎன்எஸ் சட்டத்தோட பிரிவு 85, 86 படி விஜய்க்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த 85 பிரிவு என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து வெளியில யார் கூட உறவுல இருந்தாலுமே கூட அந்த மனைவி அவங்களோட ஒரு தற்கொலைக்கு தூண்டுற விதமா கணவன் நடந்துகிட்டாலும், அல்லது பிரிவு 86 படி அவங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சலை, மன கஷ்டத்தை, மன அழுத்தத்தை கொடுக்கிற படி அந்த கணவன் நடந்துகிட்டாலும் அவருக்கு வந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதுவே இப்ப இவர் இன்னொரு பெண் கூட சேர்ந்து உறவு வச்சிருக்கிறாரு இல்லையா, அந்த பெண்ணை தனக்கு விவாகரத்து ஆயிட்டதா சொல்லி இவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து குற்றம் சுமத்தினா, அப்ப அதுக்காக ஒரு 7 ஆண்டுகள் சேர்த்து மொத்தம் 10 வருஷம் இவருக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வழி செய்து இந்த சட்டம். அப்படின்னும் போது சங்கீதா தரப்புல இருந்து வழக்கு தொடுத்தாலே விஜய்க்கு கண்டிப்பா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுக்கப்புறமா இன்னைக்கு மாமல்லபுரத்துல நடந்த விஜயோட மகளிர் தின விழாவை பத்தி பார்க்கலாம். இந்த மகளிர் தின விழாவுல ஒரு குழந்தை, ஒரு 3-4 வயசு இருக்கும் பெண் குழந்தை, அந்த குழந்தை கீழே தவறி விழுந்துருச்சு. ஒரு அம்மா கூட தூக்கிட்டு வந்த குழந்தை, அந்த குழந்தை தவறி விழுந்திருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாம இவங்க விஜய பார்க்க போற அந்த ஒரு வேகத்துல அந்த குழந்தை மேல ஏறி மிதிச்சுட்டு எல்லா பெண்களும் ஓடினாங்க. அப்போ தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு மேடைக்கு மேடை வாய் கிழிய பேசுற விஜயோட
ஒரு மகளிர் தின விழாவுக்கு வந்த ஒரு சின்ன குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில தான் அவங்களோட அந்த விழா ஏற்பாடு நடந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே வெட்கக்கேடான விஷயம். அதுக்கப்புறமா தன்னோட சொந்த வாழ்க்கையை குறிப்பிட்டு என்ன பத்தின சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது இல்லையா, அதை பத்தி நினைச்சு நீங்க ஹர்ட் ஆகிறத நினைச்சா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்தான விஷயம் கிடையாது, அது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் போது அவரோட அந்த உடல் மொழி இருக்குது இல்லையா, அவ்வளவு நக்கலா நையாண்டியா ஒரு அருவருக்கத்தக்க வகையில இருந்தது. அதாவது தன்னோட ரசிகையா இருந்து தன்னை வந்து உயிரா விரும்பி இவர் படம் எல்லாம் தோல்வி கண்ட சமயத்துல கூட அவங்க அதை பத்தி கவலைப்படாம, அந்த காலத்துல இவரை விட அவங்க தான் வந்து ரொம்பவே பணத்துல செல்வாக்குல எல்லாம் உயர்ந்தவங்களா இருந்தாங்க. இருந்துமே கூட இவர் படத்துல வந்து ஜெயிப்பாரா மாட்டாரா அந்த திரைத்துறை வாழ்க்கையில அப்படிங்கிறது எல்லாமே தெரியாம இருந்தப்பயே வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 26 வருஷம் அவர் கூட வாழ்ந்து 2 பிள்ளைங்களை பெத்து இவ்வளவு உயரம் படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட வந்து ஒரு குற்ற உணர்வே இல்லாம அந்த விஜய் வந்து இப்படி பேசினாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க மகன் மகள் அவங்க 2 பேருமே சென்னையில வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. அதாவது அவங்க மகன் வந்து ஒரு அசோக் நகர்லயே எங்கேயோ ஒரு தனியா வீடு எடுத்து தங்கியிருக்கிறாரு. அவங்க பொண்ணு வந்து ஒரு பிஜி பேயிங் கெஸ்டா ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து இப்ப அண்மையில கல்லூரி அவங்க முடிச்சுட்டு அவங்க அந்த கிராஜுவேட் வாங்குவாங்க இல்லையா, அந்த டிகிரி வாங்குறப்ப ஒரு அனாதை மாதிரி பாவம் எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா அம்மா வந்திருப்பாங்க. ஆனா இந்த பிள்ளைக்கு விஜய் வந்து கூட போய் நிக்காம, அவங்க அம்மா சங்கீதாவும் இல்லாம அவங்க அண்ணன் மட்டும்தான் கூட போய் நின்று ஒரு மாலை போட்டு அந்த குழந்தைக்கு ஒரு அரவணைப்பை கொடுத்தாரு. அதை பார்க்குறப்ப அதை கல்லும் கரையும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊரே அதை பார்த்து வந்து கலங்குச்சு. இந்த விஜய் போய் அந்த பொண்ணு கூட நிக்கலையே, பரவாயில்ல அவங்க அப்பா இடத்துல அவங்க அண்ணன் நின்று பண்றான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த அவங்க பையன் வந்து திரைப்பட இயக்குனர் ஆகிறதுக்காக ஒரு படத்துக்கு பூஜை போட்டு இது பண்ண பார்த்தோம், விஜய் வந்து கூட போய் நிக்கல, ஒரு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு வாழ்த்து கூட சொல்லல. அந்த மாதிரி தன்னோட மனைவி, தன்னோட பெண் குழந்தை, தன்னோட மகன் எல்லாரையும் தனித்தனியா தவிக்க விட்டுட்டு இவர் வந்து பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறாரு. அதை பத்தின ஒரு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம தான் குடும்ப பிரச்சனையை பத்தி தன்னோட ரசிகர்கள் வந்து ஹர்ட் ஆகிறத நினைச்சா இவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதாமா. அதாவது மனைவி இந்த பிள்ளைங்க இவ்வளவு காலமா இவ்வளவு ஒரு ஆசையோடையும் பாசத்தோடையும் அந்த பிள்ளைங்களை வந்து பாராட்டி சீராட்டி வளர்த்திருப்பாரு. அப்ப தான் பெத்த பிள்ளைங்க கஷ்டப்படுறத பத்தி இவருக்கு கொஞ்சம் கூட ஹர்ட் ஆகல அப்படிங்கிறது அவரோட உடல் மொழியில இருந்தே தெரியுது. இந்த ரசிகர்கள்லாம் இதை பத்தி யோசிக்கிற அளவுக்கு கூட ஒரு மனநிலையில இல்லாம, ஐயோ எங்களுக்காக இவர் வந்து குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்காரு, அப்ப நாங்க இன்னும் அவருக்கு வந்து எங்க மனசுல செல்வாக்கு உயர்ந்திருக்குது, நாங்க தான் அவரை பார்த்துக்கணும், நாங்க தான் அவருக்கு குடும்பம் அப்படின்னு எதை வச்சு பேசுறாங்க அப்படின்னே தெரியல. அப்புறம் அவர் வந்து சொல்லியிருக்கிற அந்த சில சலுகைகள், அதாவது தேர்தல் வாக்குறுதிகளுக்கு வருவோம். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுல என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து அவங்க கிண்டல் அடிச்சாங்க. முதல்ல இலவச பேருந்து பயணம் யாருக்கு வேணும், உங்க மகளிர் உரிமை தொகை யாருக்கு வேணும் அப்படின்னு கிண்டல் அடிச்ச அதே விஜய் இப்ப வந்து புது புது பேர்ல, அதாவது அதே கடை அதே வாடகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதே திட்டத்துக்கு வேற பேர் வச்சு இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த ஆட்சியில் வரும்போது நான் மகளிர் உரிமை தொகையை 1000 இருந்தா 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. இவர் அது கூட 500 ரூபாய் வச்சு நான் வந்து 2500 ரூபாய் தருவேன். அந்த திட்டத்துக்கு மதிப்புறு மகளிர் திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. அதுக்கே வந்து ஒரு நிபந்தனை சொல்லியிருக்கிறாரு, என்னன்னா மாநில அரசு மத்திய அரசு இது 2ல வேலை பார்க்கறவங்களுக்கு கிடையாதான். அதுக்கப்புறம் 60 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை தொகைங்கிறார். அப்ப 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அவங்க வந்து இப்ப பிள்ளைங்க சோறு போடாம விட்டாக்கா அவங்க எப்படி சாப்பிடுறது, அவங்க எப்படி இது பண்ணுவாங்க, அதை பத்தி தெரியல. உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு தாய், அவங்களுக்கு 5 பெண் குழந்தைகள்னு வச்சுப்போம். அப்ப அந்த தாய்க்கும் 5 பெண் குழந்தைகளுக்கும் சேர்த்து மொத்தம் அந்த 6 பேருக்கும் அந்த குடும்பத்துல ஆளுக்கு 2500 ரூபாய் வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அப்புறம் முக்கியமான விஷயம், அந்த மகளிர் விடியல் பயணத்தை வந்து கிண்டல் அடிச்சாங்க இல்லையா, இது எதுக்கு தேவைன்ட்டு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து அனைத்து பேருந்துகளிலும் அனைத்து மகளிருக்கும் இலவசமா வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அனைத்து பேருந்துகளிலும் வழங்கலாம் சரி, அனைத்து மகளிருக்கும் சரி, அப்போ எல்லா அதாவது இப்போ சென்னையில இருந்து ஒருத்தவங்க கன்னியாகுமரிக்கு போறாங்கன்னா அவங்க வந்து இலவசமாவே போய்க்கலாமா, அதை பத்தின ஒரு எந்த விளக்கமும் கிடையாது. அதாவது திமுக அரசு வந்து இலவச திட்டங்களை செயல்படுத்துது, நீங்க பிச்சை போடுறத வந்து வாங்குறதுக்கு மக்கள் என்ன பிச்சைக்காரங்களா அப்படியெல்லாம் பேசினவங்க இப்ப அதே திமுகவோட எல்லா திட்டங்களையும் காப்பி அடிச்சு இவங்க வேற பேர் வச்சு அறிவிச்சிருக்காங்க. அவர் அறிவிச்சதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விரைந்து விசாரிக்கிறதுக்கு அஞ்சலை அம்மாள் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுமா.
அதாவது திமுக ஆட்சியில தான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. இவர் ஆட்சியில தான் அதாவது பாதுகாப்பு வந்து ராணுவ பலத்தோட இருக்கும், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிராக குற்றமே நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு விரைவு நீதிமன்றங்கள் அப்படிங்கிறதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். இப்போ இந்த மாதிரியான சூழல்ல ஒரு தன்னோட மகன் அவன் வந்து புசி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஆளை நம்பி அவன் வந்து ஒரு சூழ்ச்சி வலைக்குள்ள சிக்கிக்கிட்டான். அவனை வந்து நான் மீட்கணும் அப்படின்னு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏ சந்திரசேகர் அவர் மனம் திறந்து அவரா வலிய வந்து ஊடகங்கள் கிட்ட பேசினாரு. அந்த அந்த சூழ்ச்சி வலையிலிருந்து என் மகனை வந்து மீட்டு கொண்டு வரணும் அவர் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வந்து புதுசா அந்த த்ரிஷாவோட அவர் திருமணத்துல கலந்துகிட்ட அந்த காட்சிகளை சேர்த்து இப்ப புதுசா அவர் வந்து அந்த பேட்டியை கொடுத்த மாதிரி சில ஊடகங்கள் வெளியிட்டாங்க. அது அவர் புது பேட்டியோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அதை வந்து பார்த்துருக்குறாங்க. அதுல அவர் சொல்லியிருந்த விஷயம் வந்து என்னன்னா, இந்த அதாவது அந்த கட்சி அப்படிங்கறது அந்த அமைப்பு, அதாவது அந்த ரசிகர் மன்றத்தை வந்து உருவாக்குனதே நான் தான். ஆனா அதுல வந்து உண்மையா அதுக்காக பாடுபடுறவங்க அவங்களை எல்லாம் வந்து விட்டுட்டு அந்த புஷி ஆனந்த் அவர் வந்து கட்சியை தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்காக விஜய்க்கே தெரியாம ரொம்ப அதுல வந்து ஒரு கீழ்மை அரசியல் பண்றாரு. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ, இப்போ ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை அடிச்சிட்டாங்கன்னா அடி வாங்கினவங்களை வந்து அடிச்சவங்க கிட்ட போய் நீ மன்னிப்பு கேளு, அவரை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து வந்து பதிவு எழுது அப்படின்னு சொல்லி அடிச்சவங்களை வந்து இவர் நன்றி தெரிவிச்சு எழுதுனதுக்கு அப்புறமா அடிச்சவங்க கிட்ட விஜயை விட்டு பேச வைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப கீழ்மை அரசியல் பண்றாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த விஷயத்துல அதாவது இப்ப அந்த குடும்பமே சிதைஞ்சு போய் நிக்குது. அதாவது பெத்த பிள்ளையையும் அவர் பிரிஞ்சிருக்கிறதா அந்த இதுலயே சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 15 வருஷமா நான் வந்து விஜய் கிட்ட என்னால பேச முடியல, நான் மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு நாள் தான் சந்திச்சு நான் பேசியிருக்கிறேன் 15 வருஷமா அப்படின்னு சொல்லி இப்பயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் அவங்க வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க அப்பா எப்படி வந்து இவர் தன்னோட மனைவியையும் பிள்ளைங்களையும் அவர் வந்து வெளியில துரத்தி விட்டுருக்கிறாரோ அதே மாதிரிதான் அவங்க அப்பா அம்மாவையும் அவர் வந்து பிரிச்சுதான் வச்சிருக்கிறாரு. இந்த சூழல்ல அந்த குடும்பம் இப்படி சின்ன பின்னமாகி நிக்கிறப்போ இப்போ அந்த கட்சியை வந்து தான் கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்காக அவர் எடுத்த முயற்சிகள் மாதிரி இப்போ தன்னோட மருமகளுக்கும் தன்னோட பேர பிள்ளைங்களுக்கும் நியாயம் கிடைக்கிறதுக்கு அவர் என்ன முயற்சி எடுக்க போறாரு அப்படிங்கிறதும் கொஞ்சம் பேசு பொருளா இருக்கு. எது எப்படியோ தன்னோட சொந்த 26 வருஷம் கூட வாழ்ந்த தன்னோட முதல் ரசிகையான அந்த மனைவியையே அவர் வந்து இந்த பாடுபடுத்தியிருக்கிறாரு. அதுக்காக கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம அது வந்து நீங்க கவலைப்படுற அளவுக்கு அது ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி அவரால் பேச முடியுது. தான் பெத்த பிள்ளைங்களையும் ஒரு அனாதையா நிராதரவா வீடு கூட இல்லாம தவிக்க விடுறாரு. இப்படி இருக்கும்போது இவரை அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நம்பி அவன் பின்னாடி போனா நம்ம என்ன ஆகும், நம்மளோட எதிர்காலம் என்ன ஆகும், இல்ல நம்மளோட தமிழ்நாட்டோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறத அந்த அவர் பின்னாடி திரியிற அந்த விடலை பருவத்து பிள்ளைகளும் அந்த குடும்ப தலைவிகளும், அதாவது நாங்க அக்காக்கள் 1000 பேர் இருக்கும், தங்கச்சி 1000 பேர் இருக்கும், பொண்டாட்டியாவும் இருந்துட்டு போறோமே அப்படியெல்லாம் பேசுறாங்க இல்லையா அந்த குடும்பத்து பெண்கள், அவங்க எல்லாமும் சிந்திக்கணும். அதே மாதிரி இந்த விஜய்க்கு அவர் அந்த த்ரிஷாவோட அவர் வெளியில வந்ததுக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு அவரோட செயலை நியாயப்படுத்தி பேசுற அத்தனை பெண்களும் சங்கீதாவோட இடத்துல தன்னை நிறுத்தி தன்னோட கணவன் தனக்கு அப்படி பண்ணா நம்ம வந்து இப்படி யோசிப்போமா, தன்னோட கணவனை வந்து பிரில்லியன்ட் மூவ் அப்படின்னு சொல்லி பாராட்டுவோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு தான் பண்றது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். இதையெல்லாம் தாண்டி அவரோட ரசிகர்கள் அந்த தலைவன் எந்த வகையிலையும் ஒரு தலைவனுக்குரிய தகுதியே இல்லாதவன் மட்டும் இல்ல, ஒரு குடும்ப தலைவனுக்கோ ஒரு ஒரு சராசரி மனிதனுக்கோ கூட அவன் வந்து தகுதியே இல்லாதவன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்பவே வந்து அதுல இருந்து தெளிஞ்சு வெளியில வந்தாங்கன்னா அவங்களோட எதிர்காலமும் பாதுகாக்கப்படும், தமிழ்நாட்டோட சீரழிவும் தடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. விரைவில் மற்றொரு விஷயம் பத்தின அலசலோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது வாசுகி லட்சுமணன்.